ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏடிஹெச் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேமிங். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஸ்கேரி ப்ராங்கு. என் ஃப்ரெண்டை அப்போவே சொல்லியிருந்தான், ஸ்கேரி டீச்சர் கேம் போடுறான், எல்லாத்தையும் போட்டுகிட்டே இருக்காம அப்படின்னு சொன்னான். சரி, அவனுக்காண்டியே இப்போ நான் ஒரு கேம் போட போகிறேன். அது என்னவென்றால், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது சாப்பிட்டுருக்கேன் இல்லையா, அதான் ஸ்கேரி ப்ராங்க் போடலான்ருக்கேன். அடுத்தது ஸ்கேரி டீச்சரு. இப்போ அவங்க நம்ம கேம் கவனிப்போம். கேம் ப்ளே வீடியோ பொடிட்டோமரு அது மக்கள் தெரியாது. ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நான் சாப்பிட்டுட்டே விளாடுவேன், சாப்பிட்டுட்டே இருந்தாலும். ஏன்னா இவங்க லைக் வேணும். ஒரு கை இதுக்கு ஒரு கை இதுக்கு. என்ன மக்களே, கரெக்டு தானே? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தானே சொல்கிறேன்? சொல்லு நண்பா. நான் கரெக்டாக நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்கள். என் தங்கச்சி பைத்தியம் மாதிரியே பேசுகிறா, பேக்கு மாதிரி. அதான் ஒரு கை விளாண்டுக்கிட்டே பார்க்கலாம், இன்னொரு கை சாப்பிட்டுட்டே விளாடலாம். கரெக்டு தானேங்க நான் சொல்கிறது? சரி, அவடே எதுக்கு இப்போ பேசிக்கிட்டே வாங்க, என்ன பண்ணுறது பார்ப்போம். ஓடி பைத்தியம். இப்போ பாருங்கள் காமெடியை. யாருங்க இவன்? ஓ, ஸ்கேரியோட பூசனா? இவனும் வழுக்க அவனும் பஞ்சு முட்டாய் மாட்டேன். அப்போவே விட்டுச்சு சொன்னாங்க. காமெடி பாருங்க. என்னங்க விழுந்துட்டா? இதுக்கு பேர் தான் காதல் மயக்கமா? நான் இப்போ தாங்க கேள்விப்படுறேன். எல்லாம் காதல் மயக்கம்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையான காதல் மயக்கம்னா அது நம்ம ஸ்கேரி டீச்சர்ட்டையும் அந்த சொட்டத்தலையான்ட்டையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒரு 200 ரூபாயா? என்னங்க ஆடு கொடுக்குறாங்க? அட டோமருங்களா, யாரா நீங்கள்? என்னது இது? ஓ, கோலா கோச்சு பியா சண்டையா? என்னங்க இது புரியல எனக்கு. அதுனா கோவா கோச்சு பியா சண்டையா? இந்த மாதிரி பைத்தியக்கார காமெடியெல்லாம் என் தங்கச்சி தாங்க பார்ப்பா. நான் இப்போ வந்து காட்டுற முடியல இல்லை, இப்போ மக்களுக்காக கேம் போடுற முடியல இருக்கேன். யாரையும் போர் அடிக்க விரும்பல, அதுக்காண்டி தான். ஓ, நீ தான் ஸ்கை டீச்சரோட குழந்தையா? என்னங்க என்ன நினைக்கிறா? கெட் தி டாய்லெட் வாட்டர் அண்டு மேக் மிஸ் தி த்ரோ அப். என்னங்க பண்ணோம்? டாய்லெட்டில் போகணும். ஓ, இங்கே காட்டுறாங்க. எடுத்துட்டு இந்த சைடு போனோம். போய் என்ன பண்ணோம்? பைத்தியம் என்னடா? என் தங்கச்சி கொஞ்சம் மூளை வச்சு அப்படி தாங்க இருக்கும். அடிக்கடி பைத்தியம் ஆகிடுவா, அடிக்கடி பேசுவாள். கண்டுக்காதீங்க, வாங்க பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? அதான் அடிக்கடி இந்த மாதிரி தான் பேசுவாள். அதெல்லாம் கண்டுக்காதீங்க பெருசாக. கேமில் காமெடியை மட்டும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறா? வெறி ஆகிட்டா, பச்சை கலர் ஆகிட்டா. என்ன பண்ணுறான் இவன்? குடிக்கிறா. என்னாச்சு? ஓ, கர்கூஸ் தண்ணியை வந்து கொடுக்குறாங்க. செம காமெடி. என்ன இவ குழந்தை இவ்வளோ மாதிரியே இருக்குது தொல்லை கொடுக்குறதுல. நெக்ஸ்ட் லெவலு ட்ரை. இருங்க, நான் நெட்டாக பண்ணிட்டு வரேன். அடிக்கடி ஆடு கொடுத்துட்டே இருக்காங்க. என்னாச்சு? ஏங்க லெவல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதானா? என்னங்க என்ன இருக்குதுங்க? கிராஃப் பாஸ்தா ஃப்ரம் ஃப்ரான்சிஸ் அண்டு டாசான்டோ மிஸ்டி இட்ஸி ஃபேஸு. ஓ, சாப்பாட்டை எடுத்து இது மூஞ்சிலே அடிக்கணுமாங்க? புரிஞ்சிடுச்சு. அந்த பாஸ்தா இருக்குல்லங்க, அதே தான் மூஞ்சிலே அடிக்கணும். இப்போ பாருங்க காமெடியை. ஆடா ஒன்ஸ் ஆட் பார்த்துருவோம். இங்கே வந்துட்டுங்க. இப்போ என்ன பண்ணுமா? நேராக போய் அங்கே போடணுமா?
போட்டு போடுங்க மூஞ்சிலே தூக்கி போட்டான் பார்த்தீங்களாங்க காமெடியை கட்டுப்பாயிட்டு அவளை வலிக்கிட்டு விழுட்டா அவ்வளோதாண்டா அவள் குழந்த அவளே மிஞ்சிட்டாங்க செம காமெடி போட்டு பாப்பா பசங்க போட்டு ஃபோன் கால்